சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? வெயில் காலத்தில் நம்ம இருக்கிறபடினாலே இந்த வெயிலுக்கு ஏற்ற ஆகாரங்களையும் ஆடைகளையும் உடுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வேதத்தை நம்ம நன்கு வாசித்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுதந்தரித்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பவுல் நமக்கு சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள் இருக்கிறது, சமுதாயத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது. வியாதி ஒரு புறம் போராட்டமாய் நம்முடைய மத்தியில் என்ன செய்ய ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில் எப்பொழுதும் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு எழுதுகிறார், பிலிப்பியருக்கு எழுதுகிறார், அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சந்தோஷமாக எப்படி இருக்க வேண்டுமா? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொல்லுகிறார். எரேமியாவில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே நம்மை அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். கருவில் இருக்கும் போது நாம் எப்படி இருந்தோம் என்றும் தெரியும். நம்முடைய வளர்ச்சிகளில நாம் எப்படி வளர்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு எல்லாவற்றையும் தெரியும். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம மறந்து போய் விடுவோம். நம்ம எப்படி இருப்போம்? நம்ம மறந்து போய் விடுகிறவர்களாக இருப்போம். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு நபராக, அல்லது நமக்கு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதனாகிய நாம் எப்பொழுது ஒரு புலம்பிக் கொண்டுதான் இருப்போம். அது நல்ல புலம்பலாக இருந்தால் பரவாயில்லை. எரேமியாவை பார்க்கும் போது தேசத்திற்காக புலம்புகிறார். எசேக்கியாவை பார்க்கும் போது நாடு நகரங்களுக்காக புலம்புகிறார். நெகேமியாவை பார்க்கும் போது அலங்கங்களை பற்றி என்ன செய்கிறார்னா அவர் புலம்புகிறார். ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட, அதாவது சஞ்சலத்தோடு சமாதானம் இல்லாமல் வாழ்கிறோம் என்று சொல்லி பார்ப்போமானால், எப்பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு இல்லை என்று சொல்லிதான், அல்லது கிடைக்கவில்லை என்று சொல்லி பின்மாற்றத்திற்கு போகிற எத்தனை அவல நிலை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பவுல் நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த பவுல் எப்படிப்பட்டவர் என்று. அவரும் ஒரு காலத்துல சந்தோஷமே இல்லாத ஒரு நபராக இருந்தார். அவருக்கு ஆஸ்தியும் இருந்தது, கல்வியும் இருந்தது.
அவருக்கு நிறைய பக்கபலமாக அரசியலுடைய நோக்கம், மற்ற அரசியலுடைய கை கோக்குதல் இருந்தது. ஆனா அவருக்குள்ள ஒரு சஞ்சலம், ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. என்ன தெரியுங்களா? இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் இருந்தார். அல்லேலூயா! சந்தோஷமற்று இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் என்ன தெரியுங்களா சொல்றாரு? இந்த பூமியின் வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்க அதை கேட்டு இதை கேட்டு அதற்காகவே நாடி தேடி ஓடாம நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா, அது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு பவுல் நமக்கு சொல்லுகிறார். அதே நேரத்தில் எதில எல்லாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வேதத்தை நம்ம வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா! மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும்போது துன்பப்படுத்துகிறதற்கு, அல்லேலூயா, என்ன சொல்லுகிறார்? துன்பப்படுகிற காரியங்களில, ஏன்னா பரலோக ராஜ்யத்துல உங்களுடைய பேர் அங்க எழுதியிருக்கிறபடினால அதை குறித்து நீங்க என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்குமா? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில கூட சீடர்களை இயேசு நீங்க போங்க, புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி கிராமத்திற்குள்ளாக அனுப்பிவிட்டார். அப்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோட சீடர்கள் வந்தாங்க. வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இயேசுவை பார்த்து நாங்கள் ஜெபிக்கும் போது பேய்களும் பிசாசுகளும் அலறினது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வந்து சொன்னார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் ஓகே, சந்தோஷம், ஆனா இதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஜெபித்தீர்கள், இந்த காரியங்கள் நடந்தது, ஆனால் உங்களுடைய நாமம் பரலோக ராஜ்யத்துல எழுதப்படும்படியாக. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு சில பேர் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். ரட்சிப்பு என்பது ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலையும் ரட்சிப்பு அடைய வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை. ஹல்லேலூயா! ஜோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி வைராக்கியமாக அங்க ஒரு சந்தோஷமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்குள்ளாக தான் என்ன செய்கிறோம்னா நாம போய்விடுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, தேவன் என்னை ரட்சித்தாரே. இன்றைக்கு உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாங்க. இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், இன்றைக்கு ஒரு சில மனிதர்கள் தவிர மற்றவர்களாம் என்ன செய்யறாங்க? ஏரோப்ளேனை வாங்குறாங்க, கப்பலை வாங்குறாங்க, கடலை வாங்குறாங்க. புரியுதுங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா போய் நிலாவுல எல்லாம் குடியிருக்கும்படி அவங்க புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் வாங்கலாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், சந்தோஷம். ஆனா பரலோக ராஜ்யத்துல நம்ம பேர் எழுதப்படணும். ரட்சிப்பு என்ற அந்த மிகப்பெரிய ஒரு பூ, ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்க வேண்டும். என்னை ரட்சித்தாரே. இன்றைக்கு இந்த நாடுகளில் எத்தனை பேர் ஆண்டார்கள், எத்தனை பேர் உண்டார்கள், எத்தனை பேர் உடுத்தினார்கள். ஆனால் ஒரு சிலருக்கோ அவர்களுக்கோ பரலோக ராஜ்யம் எட்டவில்லைங்க. அவர் கிட்டினது பரலோக ராஜ்யம். இயேசு எல்லாரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி தேவன் நமத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவர்களோ பதவிக்காக, புகழுக்காக, பேருக்காக இயேசுவை அற்பமாக எண்ணினவர்கள் உண்டு, கிள்ளி நகையாடினவர்களும் உண்டு. அதனால பரலோக ராஜ்யத்தை, ரட்சிப்பை, ஞானஸ்தானத்தை இழந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதை குறித்து நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எதற்காக சந்தோஷமாக இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக, இன்னைக்கு மனிதன் தெய்வம்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, மனுஷன், ஒரு சில மனுஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தெய்வம் தெய்வம், எனக்கு என்னுடைய வயதிலே நான் சிலரை பார்த்திருக்கிறேன். தெய்வம் என்று சொன்னவர்கள் அவர்களுக்கு மரணம் வந்தது, மரித்தார்கள், இன்றைக்கு அடியோட வேரோட காணப்படாமல் போய்விட்டார்கள். ஆனால் இயேசுவுக்கும் மரணம் வந்தது. இன்றைக்கு நாம் என்ன செய்யற? பரலோக ராஜ்யத்துல பிதாவாகிய தேவனுடைய வலது வருஷத்துல வீற்றிருந்து
நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாக, ஜீவாதிபதியாக, உலக இரட்சகராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நாம் இன்னும் எதிலெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றப்பா, நீங்க அழுது புலம்புவீர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக அழ வேண்டும், எதற்காக அழுகிறோம் என்று சொல்ல போனால், நாம் தேசத்திற்காக அழ வேண்டும், இந்த நகரங்களுக்காக அழ வேண்டும், ஜனங்களுக்காக அழ வேண்டும், மன்றாட வேண்டும். அதே நேரத்தில் என் தேவாதி தேவன் 2000 ஆண்டுகளுக்காக மனிதனையும் சிருஷ்டித்தார், மனிதனாகவே வந்தார். இன்றைக்கு மனிதனுக்காகவே பரிந்து பேசுகிறார், மனிதனுக்காகவே பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்கிறாரு, கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நம்ம முடிக்கு ஒரு வயசு இருக்கு, கண்ணுக்கு ஒரு அளவு இருக்கு, வயசு இருக்கு, பல்லுக்கு, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, நம்முடைய எலும்புக்கு, நரம்புக்கு, எல்லாத்துக்குமே ஒரு வயசு 70, 60, 80 அவ்வளவுதான். அதற்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதற்குள்ளாக சில பேர் என்ன தெரியுமா, புசிப்போம், குடிப்போம், எப்படி இருப்போம், சந்தோஷமா இருப்போம் என்று சோதம் கொமாராவை போல இன்றைக்கு வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. பரிதபிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள், பரிதபிக்கப்பட்டவர்கள். சிலரை ஆண்டவர் செல்வந்தர்களாக தேவன் ஆசீர்வதித்தது உண்டு. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் அவர்களிடத்தில் இல்லை. வீணாக செலவு செய்கிறார்கள், வீணாக சில பொருள்களை வாங்கி வீணடிக்கிறார்கள், வீணாக சில பணங்களை சேர்த்து வைக்கிறதுனால பிள்ளைகள் என்ன செய்யற, உயிருக்கே ஆபத்து இருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற செல்வந்தர்களே, ஏன் உங்களை செல்வந்தர்களாக தேவன் ஆசீர்வதித்தது ஏன் என்று பார்ப்போமானால், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு முறை மரியாள் அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி, துணிகளினால அல்ல, தன்னுடைய தலை முடியினால அவளுடைய பாதத்தை துடைத்தாள். அல்லேலூயா. முடி என்பது கனத்திற்குரியது. அல்லேலூயா. ஆனால் அந்த மரியாள் பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், ஆனால் அந்த பாவிக்கு இருக்கிற ஒரு நற்கிரியை இன்றைக்கு எத்தனை கிறிஸ்துவ செல்வந்தர்களுக்கு இல்லை. இது அவல நிலையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் இளவயதாய் இருக்கும்போது எத்தனையோ கிறிஸ்தவ நிறுவனங்கள் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு உதவி என்பது இல்லை. அறம் என்பது தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் சார்ந்தது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் எதையெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் உங்களுடைய பிள்ளை தரிதலாக இருக்கிறது? ஏன் உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது? ஏன் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு வருத்தத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே உங்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. கர்த்தர் என்னை ரட்சித்தாரே. நான் ஏழ்மையா இருந்தேன், எளிமையா இருந்தேன், கடன்பட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதித்து இவ்வளவு ஆசீர்வாதத்திற்கும் சொந்தக்காரர்களாக கொடுத்திருக்கிறாரே. நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும், ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஏன் உங்களுக்கு மனம் இல்லாமல் போகிறது? ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் அந்த யோவான் 16:20வது வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்ற, மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அப்ப நம்ம அழுது புலம்ப கூடாது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தானங்களையும் தருவங்களையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வேதத்தை கூட நாம் எடுத்து வாசிப்போம். யோவான்
20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீசருக்கு ஒரு சந்தோஷப்படுகிறார்கள், சந்தோஷம் உண்டாகிறது. அது எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று சொன்னால், இயேசு பட்ட காயங்களை பார்க்கிறார்கள். ஆணியால் அறையப்பட்ட இயேசு மரித்தது உண்மை. அவர் தாம் சொன்னபடியே மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வமாக இருக்கிறார். அந்த சம்பவங்களை என்ன செய்கிறார்? தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. என்ன செய்தார்கள்னா, சீடர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய சந்தோஷம் எங்கே? ஏன் சந்தோஷத்தை போய்விட்டீர்கள்? உங்களுடைய சந்தோஷம் எங்கே? எந்த இடத்தில் உங்கள் சந்தோஷத்தை தொலைத்தீர்கள்? அதை நீங்கள் தேடும் போது அதை உங்களுக்கு ஆண்டவர் தென்படும்படியாக தேவன் உங்களுக்கு காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தோஷம்! அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு பாருங்க, இன்னைக்கு நல்ல ஒரு வயதுல போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போவோமானால் சில பேர் என்ன செய்வார்? நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு நான் என்ன செய்ய வருகிறேன்? சுவிசேஷத்தை சொல்ல வருகிறேன், ஊழியத்திற்கு வருகிறேன், அல்லது எனக்கு நல்ல பணங்கள் கிடைக்கட்டும், நான் அப்பொழுது ஊழியத்தை தாங்குகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ, அந்த நாளில் அந்த வயதில் நீ இருப்பாயோ உனக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கு நீ ஆண்டவருக்காக இன்றைக்கும் செய்ய உனக்கு மனமில்லை என்று சொன்னால் எப்பொழுதும் செய்ய உனக்கு மனமில்லை. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் என்றைக்கும் கீழ்ப்படிய முடியாது. ஏனென்று சொன்னால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நீங்கள் பெற்ற சுவிசேஷத்தை அதை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அல்லேலூயா. இன்றைக்கே நீங்கள் கீழ்ப்படியும் போது என் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தோஷம் சீடர்கள் அடைந்தார்கள்! இயேசு எனக்காக பரலோக ராஜ்யத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். என்னுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக இயேசு இனி நான் சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. என் பாவத்தையும் என் சாபத்தையும், அல்லேலூயா. யோசேப்பு கூட பாருங்க, பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்திருக்கும் போது அவருக்கு ஞானத்தை தேவன் கொடுத்தபடினாலே அந்த எகிப்தியருடைய ராஜாவுக்கு ஒரு ஆலோசனையும் ஒரு அறிவுரையும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு, அதாவது ஃபர்ஸ்ட் நெல்லை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், நாங்கள் உங்களுக்கு தானியத்தை தருகிறோம், அல்லது இவ்வளவு பணத்தை நீங்கள் தர வேண்டும், நாங்கள் உங்களுக்கு தானியத்தை என்ன தருகிறோம், அல்லது உங்கள் நிலங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அதில் 3இல் ஒரு பங்கு 5இல் ஒரு பங்கை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அங்க ஆலோசனை பெறுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒருவேளை என் பாவம் என் தலை முடியிலும் அதிகமாக இருக்கிறது, என்னிலும் பாரமாக இருக்கிறது, என்னுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சாபத்தை அல்லவா சேகரித்து வைத்திருக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களால் உங்கள் சாபத்தையும் பாவத்தையும் தேவன் எடுத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அவர் நதியை போல வைத்திருக்கிறார். உங்க பாவத்தை காட்டிலும் உங்க சாபத்தை காட்டிலும் இயேசுவுடைய சமாதானமும் சந்தோஷமும், அல்லேலூயா, அது மிகப்பெரிய ஒன்றாய் இருக்கிறது. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதே நேரத்தில் அப்போஸ்தலர் 8:8 பார்க்கும்போது பிலிப்பு போய் சமாரியா என்ற பட்டணத்தில் போய் அங்க போய் ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்யும் போது அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, இன்றைக்கு நம்ம செல்ஃபி எடுத்து போடுவதற்கு தான் இருக்கிறோமே ஒழிய தேவனுடைய நாமம் மெய்யாகவே மகிமைப்பட்டதா என்று சொல்லி கேள்விகளை நாம் எழுப்புவதற்கு சற்று தாமதமாக நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவருக்காக நாம் என்னத்தை செய்தோம்? நான் எதை செய்தாலும் அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் செய்ய வேண்டும். அது கிறிஸ்து இயேசு என்னை குறித்து, என் ஊழியங்களை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் சந்தோஷம் உண்டாகும்படியாக நான் ஓட வேண்டுமே என்று சொல்லி நினைவில் இல்லாத எத்தனை ஊழியக்காரர்களும்
இன்றைக்கு உண்டு. அல்லேலூயா. பிலிப்பை பார்க்கும்போது அங்க அற்புதத்தை அடையாளம் செய்து மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அந்த பட்டணத்தில். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறோமா? ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவருக்காக நாம் செஞ்சது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது சற்று குறைவுள்ளவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நேரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். இந்த சம்பவம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்க தகப்பன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய, கொழுத்த கன்றுகளை கொண்டு வாருங்கள், காணாமல் போன என் பிள்ளை கண்டுபிடித்தேன், வந்தான், என்னிடத்தில் வந்திருக்கிறான், மனம் திரும்பி வந்திருக்கிறான் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து அடியுங்கள், அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடித்து அவனுக்கு பொன் மோதிரங்களை போட்டு அவனை அழகு பார்க்கிற தகப்பனாக இருக்கிறார். ஒரு மனிதனாகிய பாம்பை, அதாவது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பரம பிதாவினிடத்தில் கேட்கும் போது அவர் உங்களுக்கு கொடுக்க அதிகமாய் கொடுப்பார் அல்லவா என்று சொல்லுகிறார். நாம் கேட்பதெல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான். நாம் ஆவிக்குரிய காரியங்களை கேட்பது இல்லை, கேட்க மறந்து போய்விட்டோம். அல்லேலூயா. ஒரு பாடல் கூட இருக்கிறது, என் சுயநலத்தை பார்த்து நான் தூங்கி கழித்ததால் சுனாமி தேசத்தை என்ன செய்து புரட்டி போட்டது, வாரி கொண்டு போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய சுயநலங்களை பார்த்து நாம் நம்முடைய சந்தோஷத்தையும் இழக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு கொடுக்கிற சந்தோஷத்தையும் மகிமையும் இழந்து போய் இழந்தவர்களாக நிற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட இந்த தகப்பனை பார்க்கும் போது, கெட்ட குமாரன் நமக்கு நன்றாக தெரியும். அவர் காணாமல் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் பன்றியின் தவிட்டை கூட கொடுக்காமல், மனமில்லாமல் கிடைக்காமல் போனபடினாலே, தான் தகப்பனுடைய எண்ணங்கள் வந்தபடினாலே தகப்பனிடத்தில் வருவானானால், அந்த தகப்பனை கொழுத்த கன்றுகளை அடித்து அவனுக்கு நல்ல, அதாவது பராமரிப்பு செய்வானானால், நீங்கள் இயேசுவினிடத்தில் வரும்போது உங்களுக்கு மெய்யாகவே நித்திய ஜீவனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கும் கூட நாங்கள் இந்த டிவி ஊழியத்தை செய்வதற்கு எந்த ஒரு, அதாவது பெரிய ஒரு ஞானமோ பெரிய ஒரு அறிவோ அல்லது பெரிய ஒரு பொருளாதார காரியங்களை எங்களிடத்தில் இருக்குமானால் ஒன்றுமில்லை, ஜீரோ தான். ஆனால் நாங்கள் எப்படி இந்த ஊழியத்தை செய்கிறோம்? இயேசுவை முன்னிறுத்தி, இயேசுவுக்காக எப்படியாகிலும் ஒரு கூட்ட ஜனத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில ஆயத்தப்படுத்த வேண்டும், நாங்களும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை தேவன், ஒரு பாரத்தை தேவன், ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தபடினால்தான் இப்படிப்பட்ட ஊழியங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கு நாங்கள் சந்தோஷமாக ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷமாக ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பொருளாதார கார் என்பது எங்களுக்கு தடையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காரில் நாங்கள் சென்று ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். சகோதரியே, இதுவரை நல்லா சொன்னீங்க, இப்ப கார் கேட்டு நீங்களே புலம்புகிறீர்களே, உங்களுக்கு கார் இல்லை என்ற என்ன? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய கணவர் பாஸ்டர் 2 காலும் முடியாத ஒரு நபர், சகோதரன். அல்லேலூயா. அதே நேரத்தில் எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நானும் இளவயதாய் உடையவளாய் இருக்கிறபடினால நீங்க நினைத்து பாருங்கள், எந்த ஊழியத்தை எங்களால் நிறைவேற்ற முடியும். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. அந்த கிறிஸ்து இயேசு எங்களுக்கு கொடுக்கிற அந்த பலத்தின்படிதான் இப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
அல்லேலூயா. ஊழியங்கள் இரவும் பகலும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய தரிசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்கள் தனித்துவம் வாய்ந்து செய்வதற்கு இது எங்களால் முடியாதுப்பா. பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி பரலோக வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய நாங்கள் இதை செய்ய முடியாது என் தெய்வமே என்று சொல்லி அவரிடத்தில் இரவும் பகலுமாக புலம்புகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதே நேரத்தில் சந்தோஷமாக இப்படிப்பட்ட ஊழியங்களையும் செய்கிறோம். அல்லேலூயா. நடந்து முடிந்த தேர்தல் இருக்கிறது. அந்த தேர்தலுக்காக கூட நாங்கள் 12 மணி நேரம் ஜெபத்தை வைத்து நாங்கள் அந்த ஊழியத்தையும் நிறைவேற்றினவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு ஊழியத்தையும் இது எங்களால் முடியாது, இது எங்களை சார்ந்தது அல்ல, அது யாரோ ஒருவர் பார்த்துக் கொள்வார், பணத்தை வைத்தவர், அநேக ஜனங்களை வைத்திருக்கிறவர்கள், ஆத்மா வைத்திருக்கிறவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், பெரிய வளர்ந்த ஊழியர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் நிற்கவில்லை. மாறாக இந்த நிலைமையில் இருக்கிற இந்த பலத்தோடு பா என்று அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி எங்களை தேவன் தைரியப்படுத்தி திடப்படுத்தி தேவனுடைய ஊழியங்களை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கர்த்தரைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த ஒரு தேர்தலாக இருக்கட்டும், எந்த ஒரு அதாவது அரசாங்க காரியங்களாக இருக்கட்டும் அல்லது ஜனத்தினுடைய காரியங்களாக இருக்கட்டும், யுத்தங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். நாங்கள் ஒரு அறைக்குள்ளே மாத்திரம் அல்ல, திறப்பில நின்று ஜெபிக்க ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார். நாங்கள் குடும்பமாக ஜெபித்தாலும், தனித்துவம் வாய்ந்து ஜெபித்தாலும், இரவு பகலும் புலம்பி நாங்கள் ஜெபித்தாலும், நாங்கள் என்ன செய்ய ஒரு கூட்ட ஜனத்தை அந்த தஞ்சை பகுதிகளில் நின்று நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு கூட்ட ஜனத்தை வாருங்கள் என்று சொல்லி அறைக்கூவல் கொடுத்து ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எங்களால் முடியுமானால் உங்களாலேயும் முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் மிகவும் பெரியது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உலகம் முழுவதும் போவீர்கள், புறப்பட்டு போவீர்கள், நான் உங்களை எடுத்து பயன்படுத்துவேன் என்று தேவன் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகையாலே நாங்கள் அசதியாகவும் சோர்வாகவும் இல்லாதபடி நாங்கள் விழித்திருந்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஒரு ஜெப குறிப்பு, காருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் தஞ்சை பகுதியிலிருந்து நாங்கள் இங்கே சென்னைக்கு நாங்கள் வர வேண்டியதாக இருக்கிறபடினாலே, ஊழியங்களை நிறைவேற்ற இருக்கிறபடினாலே நாங்கள் என்ன செய்ய, அல்லது தஞ்சை பகுதியிலும் நாங்கள் பிற மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் அல்லது கிராமப்புறங்களுக்கும் ஊழியம் செய்கிறதுனால எங்களுக்கு அந்த கார் வசதி இல்லாததுனால மிகவும் எங்களுக்கு எப்படி இருக்கிறது, கொஞ்சம் வருத்தமாக அல்லது கொஞ்சம் ஏக்கமாக அல்லது எப்பொழுது தருவார் என்று சொல்லி காத்திருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தில் எங்களை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும். நிறைவுக்காக நான் வருகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரம தகப்பனே, இந்த நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. எங்களுக்கு குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, ஊழியங்கள் உண்டு. ஆண்டவரே, எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இதோடு அவர் நிறுத்தவில்லை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியும் பார்க்கிறோம். சங்கீதத்தில் பார்க்கும்போது இரவும் பகலுமாய் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் எங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இந்த சத்தத்தை கேட்ட, சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமீன், ஆமீன்.